இப்போ நெல் கொள்முதலில் வந்து ஒழுங்காக கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதில் தாமதங்கள் இருக்குது அப்படின்ற ஜென்ரலான குற்றச்சாட்டெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒருத்தர் முன் வச்சிருக்கார். இவர் மட்டும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சமீபத்தில் வச்சிருந்தார். அது என்ன குற்றச்சாட்டு? இப்போ அந்த குற்றச்சாட்டை யார் வச்சிருக்கிறது? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான் இப்போ ஜென்ரலாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், நெல் கொள்முதலில் இந்த மாதிரி தாமதம் இருக்குது, நெல்லை உடனே கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஈரப்பதத்தை வந்து பர்சன்டேஜ் கம்மியாக வச்சுருக்கிறாங்க, நெல்லில் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 16-17 இருந்தால் தான் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க, அது ஒரு 20% மேலே கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சுட்டு இருந்தாங்க. அதுபோக இப்போ கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த குற்றச்சாட்டை வச்சார். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வேறு வாங்குறேன், நீ கமிஷன் வாங்கிட்டு வேலை பார்க்குற கவர்மெண்ட்டு ஒழுங்கா நெல்லை கொள்முதல் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இப்போ எழுப்பிடுகிறாங்க. இது எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே எழுப்பிட்டாரு. இப்போ அவங்களுடைய அங்காளி பங்காளி நயினார் நாகேந்திரன் அவர்களும் எழுப்பியிருக்காரு. ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தால் இதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுங்க, அவ்வளோத்தையும் உடனடியாக கொள்முதல் பண்ணி அதை அந்தந்த உணவு கிட்டங்களை வந்து அடைச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதிலே ரொம்ப காலதாமதம் ஏற்படுது. அதிலே ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இதை அரசாங்கம் வந்து சரியான முறையில் கையாளவில்லை என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு.